குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 2000 ஆண்டு கலைஞராட்சியில் வழங்கப்பட்ட பட்டாவை ஆன்லைனில் வழங்கப்பட வேண்டுமென கோரிக்கை வைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் மாநில குழு உறுப்பினருமான டெல்லிபாபு தலைமையில் குடியேறும் போராட்டம் மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து விநாயகபுரம் பகுதியில் உள்ள 32 வீட்டுமனை பட்டாக்கள் கடந்த 2000 ஆண்டு கலைஞராட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. அதனை ஆன்லைன் பதிவேட்டிலும் ஏற்றி வழங்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் போராட்டங்கள் நடத்தியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினருமான டெல்லிபாபு தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் குடியாத்தம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதாக உறுதியளித்த பின்பு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2000 ஆண்டில் திமுக அரசால் வழங்கப்பட்ட பட்டாவுக்கு 2024ஆம் ஆண்டு அதற்கான உறுதியான பட்டா வழங்கப்பட வேண்டும், ஆன்லைன் பட்டா வழங்கப்பட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினத்திலே குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக குடியேறும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். போராட்டத்தில் ஒரு கட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியரும் வட்டாட்சியரும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அழைத்து இது அரசாங்கம் சர்வேர் பல்வேறுபட்ட பிரச்சனை காரணமாக கிடப்பில் இருக்கிறது, ஆகவே விரைந்து அது சரியாக்கினால் உடனடியாக உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்ற உறுதி அளித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது 2-3 கட்டமாக நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை தமிழ்நாடு அரசுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் வருவாய்த்துறை செயலர் இவர்களுக்கு கவனத்துக்கு உடனே கொண்டு போவோம். சட்டமன்றத்திலும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் இந்த பிரச்சனை எழுப்புவோம். விரைந்து இந்த பட்டா எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் பொங்கலுக்கு பிறகு இங்கே ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை கையில் பட்டா கிடைக்கிற வரை காத்திருக்கிற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.